ஒரு காலத்தில் கிரைண்டர் பண்ணலாம், மிக்சி, கிரைண்டரு, வாஷிங் மிஷின் எல்லாம் வந்துட்டு இல்லைம்மா. இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது? நீங்களா? எல்லாம் ஆம்பளைங்க தான் கண்டுபிடிச்சான். ஏன்? எந்தெந்த வேலையெல்லாம் அவங்ககிட்ட வந்ததோ அதை நம்மளால் முடியாத ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறான்ற ஆர்வத்தில் கண்டுபிடிச்சது தான் அது. அப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு காலத்தில் என்ன பண்ணால், மாவு அரைக்கிறது கல்லில் தான். ஹோட்டலில் சாப்பிட்டா கூட பில்லு கட்டுறதுக்கு பணம் இல்லைடான்னா மாவாட்டணும்னு சொல்லுவான் இல்லையா? அப்படி மாவு அரைக்கிற காலத்தில் ஒரு ஹோட்டல் முதலாளிகிட்ட போய் ஒருத்தன் வேலை காட்டான். இன்னும் எனக்கு ஏதாவது வேலை ஒன்று மாவு அரை, 30 ரூபா சம்பளம், 3 வேளை சாப்பாடுனா சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்று மாவை அரைச்சி எடுக்கும்போது எனக்கு கொண்டாந்து காமிக்கணும். நான் சொன்ன பிறகு தான் நீ எடுக்கணும்னா அது என்ன பெரிய பிரமாதம்னா, முதல் நாள் மாவை அரைச்சான், கொண்டாந்து காட்டினா, தொட்டு பார்த்துட்டு வெண்ணெய் மாதிரி அரைக்கணும்டா போடான்ட்டாரு. சரின்ட்டு 2 சுற்றி எடுத்துட்டான். 2வது நாள் அதே மாதிரி எடுத்தான். 3வது நாள் அதே மாதிரி கொண்டாந்து காட்டினான். 4வது நாள் கொண்டு போய் காட்டினான். அதையும் தொட்டு பார்த்துட்டு வெண்ணெய் மாதிரி அரைடான்னாரு. நான் வேலையை விட்டுறேன்னா, என்ன கோச்சிக்கிற? 3 நாள் சொன்னதானே சொன்னேன். நீ 3 நாள் சொன்னது நியாயம். இன்னைக்கு நான் வெண்ணையே கொண்டாந்து காமிச்சேன். இந்த வெண்ணையும் தொட்டு பார்த்துட்டு நீ வெண்ணெய் மாதிரி அரைடான்னா நீ ஜென்மத்துக்கும் குறையதான் பார்ப்ப. அந்த மாதிரி ஆள் நிறைய பேர் இருக்கிறான். அதில் குறை, இதில் குறை, இவனுக்கு அதே வேலை தான். அந்த குறையானவர்களை தூக்கி போடுங்க, நிறையானவர்களோடு பேசுவோம், நிறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்வோம்.